யஹ் இஸ் இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்தன்னு ஒரு மீனிங் இருக்கு. ஆனா இந்தன்னு வரும்போது எந்த இடத்துல யஹ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இஸ் யூஸ் பண்ணணும்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். எக்ஸாம் எழுதுற பசங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல வந்து யஹ் போடணும், எந்த இடத்துல இஸ் போடணும்னு தெரியாது. இந்தன்னு வர மீனிங்க்கு இந்த பூ அழகாக இருக்கிறது, இந்த பூவில் தேன் இருக்கிறது. இந்தக்கு யஹ் போட்டுட்டோம், பூவுக்கு ஃபூல், சுந்தர் அழகாக இருக்கிறதுக்கு சுந்தர் ஹேன் போட்டுட்டோம். இந்த பூவில் இஸ் ஃபூல் மே, இந்த பூவில் ஷஹத் ஹே தேன் இருக்கிறது. இப்போ ஒரு போஸ்ட் பொசிஷன் வந்திருக்கா மே, அதாவது கோ சே மே பர் இதெல்லாம் வரும்போது இங்க இந்தங்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் போடணும், யஹ் போடக்கூடாது. இஸ் ஃபூல் மே ஷஹத் ஹே இந்த பூவில் தேன் இருக்கிறது. அதாவது போஸ்ட் பொசிஷன் வந்துச்சுன்னா மே கோ சே பர் இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்தங்கிற மீனிங்க்கு நம்ம இஸ் போடணும், யஹ் போடக்கூடாது. இப்போ 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஸ் கிதாப் கோ படோ இந்த புத்தகத்தை படி. கோ வந்திருக்கா, இஸ் யஹ் போடக்கூடாது. இஸ் கர் மே கோன் ரஹ்தா ஹை இந்த வீட்டில் யார் வசிக்கிறார்கள். கர் மே வந்திருக்கா, இஸ் போடணும், யஹ் போடக்கூடாது. ய கிதாப் கா நாம் கியா ஹை இந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன. கா வந்திருக்கா, இஸ் போடணும், யஹ் போடக்கூடாது. இந்த 3 எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 சென்டென்ஸும் எப்படி ஹிந்தியில் எழுதணும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடு என்னுடையது, இந்த வீட்டில் தண்ணீர் இருக்கிறது. இது 2 சென்டென்ஸுக்கும் எந்த சென்டென்ஸுக்கு யஹ் போடணும், எந்த சென்டென்ஸுக்கு இஸ் போடணும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப் ஹிந்தி மே கைசே கஹேங்கே ஹிந்தியில எப்படி சொல்லணும். அப் ஆப் கோஷிஷ் கீஜியே இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.